அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து தாய்மைங்க. இந்த தாய்மையை பற்றி ஏற்கனவே கே பாலச்சந்தர் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. ஒரு காதலி தன்னுடைய காதலன்கிட்ட உங்கள் அம்மாவோட இதயத்தை அறுத்து எடுத்துக்கிட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் ஓடி போய் இந்த முட்டாள் பையன் அம்மாவோட இதயத்தை அறுத்து எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி வரான். அந்த ஓடி வரும்போது ஒரு கல் தடிக்கு கீழே வரான். அப்போ அந்த கையில் கொண்டு வந்த இதயம் என்ன தெரியுமா கேட்குது, டேய் கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதாடா அப்படின்னு கேட்குது. அதுதாங்க தாய்மை. தன்னுடைய உயிரே போனாலும் தன்னுடைய மகனுக்காக இயங்கக்கூடிய ஒரே தெய்வம் தாய்மைங்க. அதனால் தாயை நிந்திக்காதீர்கள், தாயை வணங்குங்கள், தாயை போற்றுங்கள் என்று கூறி விடைபெறும் உங்கள் விழிப்பூட்டும் விஸ்வநாதன். வாழ்க வளமுடன். வணக்கம்.